ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம பொதுவாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே காமனாக போட்டியோடு படிக்கிறது அப்படின்னாக்கா குரூப் 1, குரூப் 2 அண்ட் 2A, அடுத்தது குரூப் 4, கரெக்டுங்களா? ஸோ நம்ம இந்த 3 எக்ஸாமுக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிப்போம், கரெக்டுங்களா? ஸோ இந்த 3 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சிலபஸை கம்பேர் பண்ணுங்கள். குரூப் 1 சிலபஸ் எப்படி இருக்குது, குரூப் 2, 2A சிலபஸ் எப்படி இருக்குது, அடுத்தது குரூப் 4 சிலபஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணிக்கணும். இப்போ நான் வச்சுருக்கிறது குரூப் 4, ஓகேங்களா? ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, பொது அறிவை பொறுத்த வரைக்கும் 75 கேள்விகளும், அடுத்தது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கேள்விகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 100 கேள்விகள் அப்படின்றது இந்த டாப்பிக்கில் வந்துடும், ஓகேங்களா? அதாவது ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, 5 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பேரண்டதோடைய இயல்பு, இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள், இயக்கவியலின் பொது அறிவியல் விதிகள், விசை, அழுத்தம் மற்றும் ஆற்றல், அன்றாட வாழ்வில் இயந்திரவியல், மின்னியல், காந்தவியல், ஒளி, வெப்பம் மற்றும் அணுக்கரு இயற்பியலுடைய அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகளும், அடுத்தது தனிமங்கள், சேர்மங்கள், அமிலம், காரம், உப்புக்கள், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள். இந்த டாப்பிக்லாம் நீங்கள் நல்லா படிச்சிடணும். இதெல்லாம் நமக்கு கெமிஸ்ட்ரி டாபிக், ஓகேங்களா? அடுத்து உலோகவியல் மற்றும் உணவுலேருந்து கலப்படம், உயிரியலுடைய முக்கிய கோட்பாடுகள், உயிரினங்களுடைய வகைப்பாடு, பரிணாமம், மரபியல், உடலியல், ஊட்டச்சத்து, உடல்நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, சுற்றுப்புற சூழல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள், அப்புறம் சயின்ஸ் ரிலேட்டடாக நடப்பு நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு சயின்ஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்தது என்ன இருக்குது, ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் எத்தனை கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, 5 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டாபிக் இருக்குது, புவியோடைய அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, நீர் வளங்கள், ஆறுகள்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும், மண்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும், ஷோராக இருக்கும், சரிங்களா? கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், காடு மற்றும் வன உயிரினங்கள், வேளாண் முறைகள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், இதுலேருந்து கொஸ்டின் இருக்கும். பேரிடர்லேருந்து நமக்கு கொஸ்டின் இருக்கும். அடுத்து சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம், புவியியலுடைய அடையாளங்கள், அடுத்தது ஜியாகிரஃபி. இந்த டாபிக் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு 5 கொஸ்டின் இருக்குது. அடுத்தது யூனிட் 3 அப்படின்றது இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். அதாவது யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி அண்டு ஐஎன்எம் இது ரெண்டுமே சேர்ந்து நமக்கு மொத்தமாக 10 கொஸ்டின் தான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நமக்கு டாபிக் ரொம்ப கம்மி, சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள். ஸோ இது ரெண்டுமே நாம் ஸ்கூல் புக் வைஸ் நம்ம நடத்தி கொடுத்தாச்சு, கரெக்டுங்களா? அடுத்தது டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு. இவ்வளோ தான் நமக்கு ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஹிஸ்ட்ரி பொறுத்த நமக்கு மொத்தம் எத்தனை டாபிக் இருக்குது, மொத்தம் 6 டாபிக் தான். சிந்து சமவெளி, குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு, ஓகேங்களா ஆஃபீஸர்? இதுதான் நம்ம ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த 6 டாப்பிக்கில் நமக்கு எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரியில் 5யும் ஐஎன்எம் 5 அப்படின்ற அடிப்படையில் தான் மொத்தம் 10 கொஸ்டின் இருக்கும். அடுத்தது ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சி, இது நமக்கு ரொம்ப ஈஸியான டாபிக். அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ், இதெல்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக். அடுத்து தலைவர்கள் பற்றி, யார் பற்றி, அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வ.உ. சிதம்பரனார், தந்தை பெரியார், ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர், காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திரபோஸ், அடுத்தது முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் மற்றும் பல தேச தலைவர்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 10th + 12th, 10th ஹிஸ்ட்ரி, 12th ஹிஸ்ட்ரி, இதை நீங்கள் நல்லா ஃபுல்லாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஐஎன்எம் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா நமக்கு ஐஎன்எம் டாபிக் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நமக்கு 10th ஹிஸ்ட்ரி, 12th ஹிஸ்ட்ரிக்குள்ளே நமக்கு கவர் ஆகிடும். இந்த தலைவர்களை நம்ம இந்த 2 ஸ்டாண்டர்ட்லேயும் நம்ம படிச்சிடலாம், ஓகேங்களா ஆஃபீஸர்? அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைமைகள் மற்றும் இயக்கங்கள், ஓகே. இந்திய பண்பாட்டுடைய இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, இதெல்லாம் நமக்கு லோ ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ டாபிக் வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப ஈஸி தான், நமக்கு கண்டென்ட் ரொம்ப கம்மி தான், ஓகேங்களா? இதுதான் நமக்கு யூனிட் 3, ஓகேங்களா? அப்போ யூனிட் 3ன்றது ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் மொத்தம் ரெண்டுமே சேர்ந்து 10 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள்,
பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மொத்தம் 15 கொஸ்டின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது நமக்கு வந்து 10th பாலிட்டி, அடுத்தது 12th பாலிட்டி, 6th பாலிட்டி இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 ஸ்டாண்டர்டில் இந்திய அரசியலமைப்பு நமக்கு வந்து லெசன் இருக்குது. இது 3த்தையும் படித்தாலே நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து அரசியலமைப்பின் முகவுரையெல்லாம் நமக்கு வந்து ஒரு பேஜுக்கு வரைக்கும் தான் நம்ம கண்டென்ட் இருக்கும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்தது அரசியலமைப்புடைய முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசங்கள் பற்றி கொஸ்டின் படிக்கணும், குடியுரிமை பற்றி தெரிஞ்சுக்கணும், அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அடுத்தது டிபிஎஸ்பி, அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், அடுத்தது ஒன்றிய நிர்வாகம், அதாவது நம்ம 10th பாலிட்டியில் உள்ள மத்திய அரசு லெசன் படித்தாலே போதும். ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து மாநில அரசு, சரிங்களா? ஸோ 10th பாலிட்டி நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட், 11th பாலிட்டி, 12th பாலிட்டி, இந்த 3 ஸ்டாண்டர்டு படிச்சிங்கனாலே கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் கவர் ஆகிடும். அதுவும் மேக்ஸிமம் நமக்கு 10th பாலிட்டியில் கவர் ஆகிடும். உள்ளாட்சி அமைப்புலாம் நமக்கு வந்து 9th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பஞ்சாயத்து ராஜ், கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், கூட்டாட்சியில் நமக்கு வந்து 12th பாலிட்டியில் இருக்குது. மத்திய மாநில உறவுகள், அடுத்தது தேர்தல்லாம் நமக்கு 11th பாலிட்டியில் இருக்குது. அது நம்ம நல்லா படித்தாலே நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்தது இந்திய நீதி அமைப்புகள், நீதிலாம் நமக்கு வந்து 8th பாலிட்டியில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்வில் ஊழல், ஸோ இந்த ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை, இதெல்லாம் வந்து நமக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து நம்ம வந்து கண்டென்ட் கொடுக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன். எதுக்கு இந்த ஊழல் ரிலேட்டடாக, ஓகேங்களா? பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை, இதெல்லாம் நமக்கு அவுட் சோர்ஸ் கண்டென்ட் தான். கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வெளியிலேருந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமைகள் சாசனம், தமிழ்நாடு மற்றும் இந்தியாவுடைய அரசியல் கட்சிகளும் ஆட்சி முறைகளும், அடுத்தது பாலிட்டி ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ நமக்கு பாலிட்டியுமே வந்து நம்ம ஸ்கூல் புக்கு நல்லா தெளிவாக படித்தாலே அதுவே நமக்கு 90% வரைக்கும் கவர் ஆகிடும். சரிங்களா ஆஃபீஸர்? அப்போ 15 கொஸ்டின் பாலிட்டி சொல்லியிருக்காங்க. அடுத்தது யூனிட் 5 அப்படின்றது இந்தியன் பொருளாதாரமும், அதாவது இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு வந்து எக்கனாமிக்கும், அடுத்தது தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இது ரெண்டுமே சேர்ந்து 20 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எக்கனாமிக்கில் ஒரு 10 கொஸ்டினும், தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம் இதில் ஒரு 10 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா? அப்போ இது நமக்கு வெயிட்டேஜான லெசன் தான். கரெக்டுங்களா? ஸோ பாலிட்டியில் 15 கொஸ்டின், எக்கனாமிக்கில் 10 கொஸ்டின், அடுத்தது தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் 10 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்தது இந்த எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நான் சொல்கிறது படிங்க. 11th 12th, இந்த 11th 12th எந்தெந்த லெசன் நான் படிக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன். அந்த லெசனுக்கான PDF லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் புக்கு நீங்கள் நல்லா தரவாக படிச்சிங்கனாலே போதும், நம்ம சிலபஸை கவர் பண்ணிடலாம். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் 5ஆண்டு திட்டம் நான் உங்களுக்கு நடத்தி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அடுத்து திட்டக்குழு, நிதி ஆயோக், வருவாய் ஆதாரங்கள், ரிசர்வ் பேங்க், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளிடையே நிதி பகிர்வு, அடுத்து GST, அடுத்தது பொருளாதார போக்குகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், நில சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இதில் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து இந்த பொருளாதாரத்தின் போக்குகள் இது வரைக்குமே நமக்கு வந்து எக்கனாமிக் வந்துடும். அடுத்து முழுக்க நமக்கு எல்லாமே வந்து என்ன அப்படின்னாக்கா தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். ஸோ மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, இதெல்லாமே நம்ம வந்து எதில் படிப்போம் அப்படின்னாக்கா இதில் வந்து 11th எக்கனாமிக், இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம் அதுவும் கவர் ஆகிடும். ப்ளஸ் வந்து 10th ஜாகிரஃபி இருக்குது பார்த்தீங்களா? 10th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபியில் தமிழ்நாடு புவியியல், மானுட புவியியல் சொல்லிட்டு இருக்கும். அந்த 2 லெசன் படிக்கணும். அது ரெண்டுமே நம்ம வந்து இந்த யூனிட்டுக்கு கவர் ஆகும். ஓகேங்களா? வேலைவாய்ப்பு, வறுமை, சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும், சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள், தமிழ்நாட்டின் கல்வி நல்வாழ்வு முறைமைகள், புவியியல் கூறுகள், இந்த புவியியல் கூறுகள்லாம் வந்து தமிழ்நாட்டு புவியியல் 10th ஜாகிரஃபியில் படிக்கணும். அடுத்து மானுட புவியியலும் படிக்கணும். ஓகேங்களா? பொருளாதார வளர்ச்சியின் அவற்றின் தாக்கமும், நலன்சார் அரசு திட்டங்கள், கவர்மெண்ட்டுடைய திட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு படிக்கணும். அடுத்து தற்போது வந்து சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, அடுத்து இது ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கு படிக்கணும். அதாவது 11th 12th எக்கனாமிக்கு படிச்சிருவீங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், 10th ஜாகிரஃபியில் தமிழ்நாட்டு புவியியல், மானுட புவியியல் அப்படின்னு சொல்லிட்டு 2 லெசன் இருக்கும். அதை நல்லா படிச்சிருங்க. இதெல்லாம் படிச்சுட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் நான் உங்களுக்கு
பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு இதை நீங்கள் கவர் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் அப்பப்போ சைட் பை சைடு உங்களுக்கு இதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டே நான் உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் நடத்தி கொடுக்குறேன். எப்படி வந்து உங்களுக்கு 5 ஆண்டு திட்டங்கள் நடத்தி கொடுத்தணும், அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக உங்களுக்கு நான் நடத்தி கொடுக்குறேன். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா தமிழ்நாட்டுடைய வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்ற மாதிரி நமக்கு மொத்தம் 20 கேள்விகள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து எத்தனை டாப்பிக்காக பிரிச்சிக்கலாம் அப்படின்னாக்கா இது பாருங்களேன், தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், இது வந்து ஒரு டாபிக் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம். ஸோ இது நம்ம வந்து செகண்ட் டாபிக் அப்படி எடுத்துக்கலாம். இதில் நமக்கு வந்து என்னென்ன வரும் அப்படின்னாக்கா 17 மேற்கணக்கு நூல்கள், கீழ்கணக்கு நூல்கள், அப்புறம் ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள், இது எல்லாமே நம்ம இதில் கவர் ஆகிடும். அதாவது மேற்கணக்கு நூல்களில் 8 தொகை 10 பாட்டு வந்துடும். கீழ்கணக்கு நூல்களில் நமக்கு வந்து என்னென்ன வரும், மொத்தம் 18 நூல்கள் இருக்குங்களா. ஸோ திருக்குறள் எல்லாமே அதில் கவர் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இதில் கவர் ஆகிடும். அடுத்தது திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? திருக்குறளுக்கு என்ன பிடிஎஃப் அப்படின்றது நான் வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். அது பார்க்காதங்க, அதுக்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ டெலகிராம்லேயும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டாபிக் ரிலேட்டடாக கண்டென்ட் அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ திருக்குறள் நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. அடுத்தது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கால கிளர்ச்சிகள், இது எல்லாமே நமக்கு 10th ஹிஸ்ட்ரியிலே நமக்கு கவர் ஆகிடும். ஓகேங்களா? 10th ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறமேட்டுக்கா 11th ஹிஸ்ட்ரி, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கால கிளர்ச்சிகள் 11th ஹிஸ்ட்ரிலேயே நமக்கு இருக்குது. அடுத்தது விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, நான் வந்து ஒரு 4 வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கான பிளேலிஸ்ட்டும் நம்ம சேனலில் இருக்குது. யூனிட் 6 பிளேலிஸ்ட் வச்சுருப்பேன், அதில் பாருங்கள். அதுவே போதுமானது உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து இதுவும் நமக்கு வந்து 10th ஹிஸ்ட்ரி, 11th ஹிஸ்ட்ரி, அப்புறம் 12th எத்திக்ஸில் ஒரு சில பாயிண்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் நமக்கு வந்து இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து 1, 2 திருக்குறள் வந்து 3வது டாபிக் எடுத்துக்கலாம். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு 4, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கிளர்ச்சிகள் 5, அடுத்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு 6, அப்புறம் இந்த சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்றது 7. ஸோ மொத்தமாகவே 7 டாபிக் தான் இது. ஓகேங்களா? ஸோ இதுவுமே நான் உங்களுக்கு சைட் பை சைடு அப்படின்றத உங்களுக்கு நான் நடத்தி கொடுத்துடுறேன். இதுதான் நமக்கு வந்து என்னது குரூப் 4 பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அப்படியே என்ன பண்ணுங்கள், மேக்ஸை பார்த்துக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்கனாக்கா சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம், ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன், அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அடுத்தது இது மென்சுரேஷன் டாபிக். ஓகேங்களா? அடுத்தது டைம் அண்ட் ஒர்க்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து 15 கொஸ்டின் கேட்குறதாகும். அடுத்தது தருக்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண்ணெழுத்து காரணவியல், எண்வரிசை அப்படின்ற மாதிரி நமக்கு ரீசனிங் டாபிக் வைஸ் ஒரு 10 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி கேட்போம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ தமிழ் அப்படின்றது என்ன ஏதுன்றது நான் உங்களுக்கு நிறையவே சொல்லிட்டேன். ஸோ தமிழ்லாம் நீங்கள் நல்லாவே மைண்டில் பதிஞ்சிருப்பீங்க, நல்லா படிச்சிருந்துருப்பீங்க. ஓகேங்களா? இதுதான் நமக்கு குரூப் 4 சிலபஸ். அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், குரூப் 2, குரூப் 1 இந்த சிலபஸை பாருங்களேன். ஓகே ஆஃபீஸர், இங்கே பாருங்கள். இது வந்து நமக்கு குரூப் 2 and 2A ப்ரிலிமினரிக்கு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் இங்கேயும் இருக்கும் பாருங்களேன். ஸோ சயின்ஸில் 5 கொஸ்டின் கேட்குறதா சொல்லியிருந்தாங்களா. ஸோ அங்கே என்னென்ன டாபிக் இருந்தோ அதே தான் நமக்கு இங்கேயும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் புவியோட அமைவிடம், அப்புறம் மழைப்பொழிவு, வானிலை, காலநிலை, ஆறுகள், மண். ஓகேங்களா? ஸோ அங்கே என்ன டாபிக் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்க போகுது. அடுத்தது ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஐஎன்எம். ஓகேங்களா? என்னென்ன ஹிஸ்ட்ரி டாபிக் இருக்குது, சிந்து சமவெளி, குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள். இங்கே வந்து விஜயநகர பாமினி அரசு இருக்குது. எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, விஜயநகர பாமினி அரசுன்றது நமக்கு குரூப் 2ல் இருக்குது. ஸோ குரூப் 4ல் வந்து நமக்கு வந்து 6 டாபிக் தான் இருந்துச்சு. சிந்து சமவெளி, குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள். ஓகேங்களா? மராத்தியர்கள், அப்புறமேட்டுக்கா தென்னிந்திய வரலாறு, இதுதான் இருந்துச்சு. இங்கே குரூப் 2ல் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, விஜயநகர பாமினி அரசு இருக்குது. இது மட்டும் தான் நமக்கு வந்து இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது. கரெக்டுங்களா? அடுத்தது வந்து இங்கே பாருங்கள் ஐஎன்எம் டாபிக் பொறுத்த வரைக்கும். ஸோ ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ், அப்புறம் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கால கிளர்ச்சிகள், இதை படிச்சிருவோம். அடுத்தது தலைவர்கள் பற்றி யார் யார் பற்றி அப்படின்னாக்கா அப் டு நமக்கு வந்து ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் பலர் கொடுத்துட்டாங்க. அடுத்தது விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள், அகிம்சை முறையின் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கங்கள், வகுப்புவாதம், தேசிய பிரிவினை அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் விரிவாக்கமாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நமக்கு வந்து நிறைய வேரி ஆகுது, தெரியுதுங்களா?
ஸோ இந்த இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அந்த வேரியேஷன் மட்டும் பார்த்து இது பண்ணிக்கணும். அடுத்தது பாலிட்டி. ஸோ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து மாற்றங்கள் எதுவும் இருக்காது, அப்படியே தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, பாலிட்டி சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. அடுத்தது இந்திய பொருளாதாரமும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகமும். ஓகேங்களா, இதுவும் நமக்கு வந்து பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஆனால் வந்து யூனிட் 9 வந்து எக்ஸ்ட்ரா மாற்றம் இருக்கும். அதாவது தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம், அதாவது நம்ம எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எதோட கவர் ஆகிடும் அப்படின்னாக்கா, அது ஆல்மோஸ்ட் வந்து இது வரைக்கும் நமக்கு வந்துடும் வச்சுக்கோங்களேன். ஸோ பொருளாதார அமைப்பு, வேலைவாய்ப்பு உருவாக்கம் இது வரைக்கும் இருக்குது அப்படின்னாக்கா, இதுக்கப்புறம் நமக்கு வந்து யூனிட் 9 அதாவது தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் டாப்பிக்காக வந்துடும். ஸோ நமக்கு குரூப் 4 விட குரூப் 2க்கும் குரூப் 1க்கும் நிறைய இருக்கும். இடஒதுக்கீடு, அப்புறமேட்டுக்கா வந்து மின் ஆளுமையெல்லாம் இருக்கும், தமிழ்நாட்டின் மின் ஆளுமையெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா, அப்போ குரூப் 4 விட குரூப் 2 அண்ட் குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதில் வந்து கண்டென்ட் அதிகமாக இருக்குனாக்கா, ஹிஸ்ட்ரியில் வந்து விஜயநகர பாமணியை வந்து ஆட் ஆகுது. அப்புறம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இந்த டாப்பிக்கில் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ன்றது இருக்குது. சரிங்களா, அடுத்தது தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இதில் நமக்கு 20 கொஸ்டின் தான். ஓகேங்களா, ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் அப்படின்றது வெயிட்டேஜ்ன்றது எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்குது. ஓகேங்களா, இங்கே வந்து நமக்கு வந்து அங்கே என்ன படிச்சிருப்போம் அப்படின்னாக்கா, விடுதலைப்படுது பெண்களின் பங்கு அப்படின்னு பார்த்துருப்போம். அப்புறமேட்டுக்கா வந்து சீர்திருத்தவாதிகள் இயக்கம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா, அரசியல் பரிணாம வளர்ச்சி, நீதி கட்சி, பகுத்தறிவு, அடுத்தது சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், தந்தை பெரியார் அண்ணாவின் பங்களிப்புகள் அப்படின்ற மாதிரி வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இங்கே எக்ஸ்ட்ரா கண்டென்ட். அங்கே நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து சீர்திருத்தவாதிகள் பற்றி மட்டும் சொல்லியிருப்பாங்க, அதாவது சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து நீதி கட்சி, பகுத்தறிவு பற்றி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் தந்தை பெரியார் அண்ணா பற்றிலாம் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து குரூப் 4க்கும் குரூப் 2 குரூப் 1க்கும் என்ன வித்தியாசம் வருது அப்படின்னாக்கா, ஹிஸ்ட்ரியில் விஜயநகர பாமணிக்காக ஆட் ஆகுது, அடுத்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்தில் ஆட் ஆகுது, அடுத்தது யூனிட் 6 இதில் நமக்கு லாஸ்ட்டு கண்டென்ட் அப்படின்றது நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது. இவ்வளோ தான் வித்தியாசம். ஓகேங்களா, மற்றபடி மேக்ஸ்லாம் சேம் அதே தான், தமிழும் நமக்கு சேம் அதே தான். ஓகேங்களா, தமிழ்லேயும் நமக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. இது ஏன்னா வந்து நமக்கு தமிழ் பொறுத்த வரைக்கும் குரூப் 2க்கும் குரூப் 4க்கு மட்டும்தான் நமக்கு வந்து தமிழ் இருக்குது. சரிங்களா ஆஃபீஸர், குரூப் 1 முழுக்க நமக்கு வந்து ஜிஎஸ் தான். ஓகேங்களா, ஸோ 200 கொஸ்டினுமே நமக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸாக தான் இருக்கும். ஆனால் குரூப் 2, 2A அண்டு வந்து குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின் வந்து தமிழும் 100 கொஸ்டின் வந்து நமக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸும் இருக்கும். சரிங்களா, ஓகே, இதுதான் நமக்கு வந்து குரூப் 2 சிலபஸ். அதே குரூப் 1 பாருங்கள். ஓகே, இது வந்து நமக்கு வந்து குரூப் 1. சரிங்களா, ஸோ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 175 கொஸ்டின். இது வந்து பட்டப்படிப்பு தரம். ஸோ குரூப் 2வும் குரூப் 1 வந்து நமக்கு வந்து பட்டப்படிப்பு தரத்தில் இருக்கும். அந்த குரூப் 4 மட்டும் நமக்கு வந்து SSLC ஸ்டாண்டர்டில் இருக்கும். சரிங்களா, 175 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு இங்கெல்லாம் வந்து குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய சேஞ்ச் ஆகும். ஸோ சயின்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா 10 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, குரூப் 2 குரூப் 4 நமக்கு வந்து 5 கொஸ்டின் தான். அதில் வந்து நமக்கு வந்து கண்டென்ட்டுன்றது நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட்டாக நிறையவே இருக்கும் பாருங்கள். ஆரம்பத்துலலாம் வந்து கொஞ்சம் நிறைய பாயிண்ட் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் நமக்கு வந்து குரூப் 2 and 4 இருக்கவே இருக்காது. சரிங்களா, ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டாபிக் எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஆனால் இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அதாவது கெமிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் தனிமம், சேர்மம், அமிலம், கருவப்பு, பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள். ஓகேங்களா, இது வந்து நம்ம கெமிஸ்ட்ரின்றது மாறாது. ஆனால் வந்து ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்றது கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஜாகிரஃபி. ஸோ ஜாகிரஃபி எந்த மாற்றமும் இல்லை. ஓகேங்களா, இப்போ ஆனால் வந்து நமக்கு எத்தனை கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, 10 கொஸ்டின் கேட்கறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது முழுக்க ஜிஎஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டு. இங்கே பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர பாமணி அரசுகள், தென்னிந்திய வரலாறு. ஓகேங்களா, அப்போது இந்த விஜயநகர பாமணி குரூப் 4 மட்டும் தான் வரல, மற்ற குரூப் 2 அண்ட் குரூப் 1 ரெண்டுத்துலேயுமே வருது. அடுத்தது ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா, அங்கே நம்ம என்ன பார்த்தோமோ குரூப் 2ல் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் இருக்குது. சரிங்களா ஆஃபீஸர், ஓகே. அடுத்தது பாலிட்டிலாம் வந்து எல்லாத்துக்கும் சேம் ஒரே மாதிரி தான். அடுத்தது இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். இதெல்லாம் நமக்கு குரூப் 2 சிலபஸ் என்னவோ அதே தாங்க இருக்கும். ஏன்னா குரூப் 2ல் அந்த மின்னாளுமை, அப்புறம் தமிழ்நாட்டுடைய அந்த இடஒதுக்கீடு கொள்கைகள், இதெல்லாம் நமக்கு வந்து இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து இங்கே சேமாக தான் இருக்குது. அடுத்தது தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு அப்படின்றதுல 40 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அதாவது குரூப் 2 குரூப் 1 ரெண்டுத்துலேயுமே சிலபஸ் அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா குரூப் 2ல் 100 கொஸ்டின் தமிழ் வந்துடும். ஆனால் வந்து குரூப் 1ல் 200மே ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்றதுனால நமக்கு வந்து கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. மற்றபடி சிலபஸ் வந்து சேம் தான். சரிங்களா, ஸோ உங்களுக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன்.
இப்போ நீங்கள் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஓகேங்களா. ஸோ நீங்கள் படிக்கிறது விஷயம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து எல்லா எக்ஸாமுக்குமே நமக்கு வந்து கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா ஆஃபீஸர். அதனால் நீங்கள் படிக்கிற விஷயம் இப்போ நமக்கு வந்து இப்போ குரூப் 1 வருது, அடுத்தது குரூப் 4, அடுத்து குரூப் 2 வருது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் படிக்கிற விஷயன்றது 1க்கும் யூஸ் ஆகுது, 4க்கும் யூஸ் ஆகும், அடுத்து வரப்போகிற குரூப் 2க்கும் யூஸ் ஆகும். அதனால் படிக்கிற விஷயத்த கொஞ்சம் படித்தாலும் தெளிவாக படிங்க, தரவாக படிங்க. இது நீங்கள் சிலபஸ் என்ன, எப்படி படிக்கணும்னு ஒரு புரிதலுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த சிலபஸ் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 3 சிலபஸையும் நான் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணி விடுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சு யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.